WH questions அப்படின்னு சொல்லுவோம்ல, லைக் வாட், வென், ஹவு, ஹவு மெனி, இந்த மாதிரி இந்த WH questions எல்லாத்துக்கும் நம்ம ஒரே ஒரு ரூல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் டைம் டு யூ கெட் அப் இன் த மார்னிங், நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, வென் டு யூ கோ டு ஆஃபீஸ், நீங்கள் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்க்கு போவீங்க. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரியான ரூல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இதில் ஹூ அப்படின்ற கொஸ்டினுக்கு மட்டும் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ரூல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு மட்டும் ரூல் டிஃபர் ஆகும். அது என்ன, அது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட லெசன். அண்ட் இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. ஸோ இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, WH வேர்டில் ஹூ அப்படின்ற கொஸ்டினில் சிம்பிள் ப்ரெசென்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்டில் கொஸ்டின்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹூ வச்சு நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஒரு கொஸ்டின் மேக் பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஹூ யூ ஹாவ் டு யூஸ் verb ப்ளஸ் எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணிக்கணும். அது கொஸ்டின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டூ ஆர் டஸ் அப்படின்ற ஆக்சிலரி யூஸ் பண்ணுவோம். ஹூவோட மட்டும் நம்ம verb என்னவோ அந்த verb-ஓட எஸ் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஹூ டீச்சர்ஸ் யூ இங்கிலீஷ் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஜென்ரலாக யூஸ்வலாக வழக்கமான விஷயங்களை நம்ம கேட்கும்போது ஹூ வச்சு கேட்கும்போது ஹூ ப்ளஸ் verb ப்ளஸ் எஸ் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இதுவே பாஸ்டில் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைரெக்டாக பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb V2 verb அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த V2 verb ஹூவோட நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷம் உனக்கு இங்கிலீஷ் யார் எடுத்தாங்க அப்படின்னு கேட்குறதா இருந்தால், ஹூ தாட் யூ இங்கிலீஷ் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீச்சோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது, தாட், TAUGHT இல்லையா. ஸோ ஹூ தாட் யூ இங்கிலீஷ் லாஸ்ட் இயர் அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதுதாங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்ல நம்ம ஹூ வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஹூவோட வேர்போட எஸ் ஆட் பண்ணிக்கணும். இதுவே பாஸ்ட்ல நம்ம கேட்கும்போது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை அப்படியே நம்ம யூஸ் பண்றோம். இஸ்ன்ட் இட் சிம்பிள்? இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போ ஹூ பிளஸ் verb பிளஸ் எஸ், இந்த ரூல் வச்சு நான் உங்களுக்கு 5 questions நான் தமிழில் சொல்கிறேன். இதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 1, கிளாஸில் உன் பக்கத்தில் யார் உட்காந்துருப்பாங்க, கிளாஸில் உன் பக்கத்தில் யார் உட்காந்துருப்பாங்க. நம்பர் 2, உன்னை ஸ்கூலுக்கு யார் கூட்டிகிட்டு போவாங்க, உன்னை ஸ்கூலுக்கு யார் கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் நம்பர் 3, நீ லோவாக ஃபீல் ஆகும்போது உன்னை யார் மோட்டிவேட் பண்ணுவாங்க, நீ லோவாக ஃபீல் ஆகும்போது உன்னை யார் மோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்பர் 4, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யார் நல்லா பாடுவாங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யார் நல்லா பாடுவாங்க. நம்பர் 5, உங்கள் வீட்டில் யார் நல்லா சமைப்பாங்க. ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான். வழக்கமாக அல்லது ஜென்ரல் ஃபேக்ட் பற்றி நம்ம கேட்குறோம். ஸோ யூ ஹாவ் டு use who plus verb plus yes. Okay, so இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம், உன் கிளாஸ்ல உன் பக்கத்துல யார் உட்கார்ந்திருப்பாங்க. who sits next to you in class, who sits next to you in class அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம், உன்னை ஸ்கூலுக்கு யார் கூட்டிட்டு போவாங்க, who drives you to school, who drives you to school. And number 3 என்ன பார்த்தோம், நீ லோவா ஃபீல் ஆகும்போது உன்னை யார் மோட்டிவேட் பண்ணுவாங்க. who, இங்க verb என்னது, motivate. So who motivates you when you feel low, who motivates you when you feel low. நம்பர் 4, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல யாரு நல்லா பாடுவாங்க, யாரு நல்லா பாடுவாங்க. இங்க verb என்னது, பாடுறது. அப்ப who sings verb ஓட எஸ் ஆட் பண்ணிக்கணும்னு பார்த்தோம். who sing well in your friends group, who sings well in your friends group. And last and final one is, உங்க வீட்ல யாரு நல்லா சமைப்பாங்க. who cooks well at home, who cooks well at home. அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே நீங்கள் பாஸ்டில் கேட்கும்போது எல்லாத்துலேயும் நம்ம V2 verb நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யார் நல்லா பாடினாங்க, அந்த கான்சர்ட்டில் யார் நல்லா பாடினாங்க அப்படின்னு கேட்குறதா இருந்தால், who sang well in the concert அப்படின்னு சொல்லுவோம். உன் பக்கத்தில் யார் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, who sat next to you in the class அப்படின்னு சொல்லணும். ஸோ சிட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்னது, sat. ஸோ who sat அப்படின்னு யூஸ் பண்ணும். உன்னை யார் மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதா இருந்தால், who motivated you when you felt low, நீ லோவாக ஃபீல் ஆகும்போது உன்னை யார் மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது who motivated. verb என்னவோ அந்த verb-ஐ பாஸ்ட் ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். That's it. Okay, இதே மாதிரி நீங்க உங்களுடைய own questions காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. I'll go and check it. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. Bye from Mala. See you. Bye bye.